தப்பு பண்ற மாதிரியே இருக்குடா. யோ, என்னையா சும்மா கனமா சாவர வயசுல என்ன அளவு அசிங்கமா? ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கள் ஊர் பையன், காரைக்கால் பையன் KPY பாலா நடித்து வெளிவந்திருக்கிற காந்தி கண்ணாடி படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். KPY பாலா காரைக்காலிலேருந்து சென்னைக்கு போய் அமுதாவனனை சந்தித்து அங்கேருந்து விஜய் டிவிக்கு போய் கலக்கப்போவது யாரில் கலந்துக்கிட்டு தன்னை படிப்படியாக உயர்த்தி அதன் பிறகு சமூக சேவைகளில் ஈடுபட்டு இன்றைக்கு மக்களின் நன்மதிப்பை பெற்று நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அவர் ஹீரோவாக நடித்து வெளிவந்திருக்க படம் தான் காந்தி கண்ணாடி. ஒரு மனிதன் சமூக அக்கறையோடு சமூக சேவையோடு கஷ்டப்படுற காலத்திலேருந்து தான் உயர்ந்த பிறகு தன் நிலையை மறக்காமல் செய்கிற ஒருத்தனை அவன் நாளைக்கு ஒரு சினிமாவில் சேர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த படத்துக்கு தேட்டரில் போய் வரவேற்பாங்களா அப்படின்னா அது அந்த படத்தை பொறுத்த விஷயம் மட்டுமே. KPY பாலா நல்ல மனிதனாகவும் சிறந்த நகைச்சுவை உணர்வாளராகவும் நமக்கு அறியப்பட்டிருக்கிறது. இந்த படம் அவரை வைத்து இயக்க வேண்டும் நினைச்ச ஷெரீப் கவுஸ் இயக்குனருக்கு நம்மளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். பாலா வச்சு தயாரித்த நிறுவனத்திற்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்குவோம். இந்த படம் பாலா ஒரு ஈவெண்ட் மேனேஜர் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு பையனா, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர ஒரு பையனா இருக்கிற ஒரு பையன்கிட்ட பாலாஜி சக்திவேல் தன் மனைவியின் ஆசை பிரகாரம் 60ஆம் கல்யாணத்தை சீரும் சிறப்பாக நடத்த வேணும் அப்படின்னு ஒரு முயற்சிக்கு அர்ச்சனாவும் அவங்களுக்குமான அந்த 60வது திருமண நாளை எப்படி கொண்டாடுறாங்க, அதுக்கான ஏற்பட்ட தடங்கள் என்ன, எப்படி இருக்குது, ஏது இருக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் ஆங்காங்கே சில காட்சிகள் அமைப்பு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கிளைமேக்ஸில் மனதை நெகிழ வைக்கக்கூடிய விஷயமும் இருக்குது. திரைப்படம் பார்க்க கடைசி நேரத்தில் பார்த்துட்டு வரவங்க எல்லாம் அழுதுட்டும் வராங்க. பொதுவாக பாலாவை எல்லாரும் எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, சமூக அக்கறை உள்ள பையனாக இருக்கிற பார்வை வேறு, சினிமா சார்ந்து என்டர்டெய்னராக பார்க்குற விஷயம் வேறு. என்டர்டெய்னராக தான் பார்த்துருப்போம், ஏன்னா நகைச்சுவையில் இருக்கும். அவர் முதலாக விஜய் டிவியில் பண்ணுற எல்லா காமெடி ஆக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அதில் காரைக்கால் பாடி லாங்குவேஜ் இருக்கும். அவர் அந்த காரைக்காலோட ஆப்டாக ஒரு பையன். அவர் அங்கே போய் தன்னை நிலைநிறுத்தி உயர்ந்துட்ட பிறகு சினிமாவுக்கு வேறு முகம் காட்டணும், வேறு மாதிரி வரணும். ஆனால் தனக்கான பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடி தான். அந்த காமெடியை தான் அதிகப்படுத்திருக்கணும். எப்போதுமே இந்த மாதிரி ஒரு புதுசாக நிறைய கஷ்டப்பட்டு வரும்போது இதில் கூட சொன்னார் இல்லையா, அந்த ஹீரோயின் 51வது ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் அவசியமே இல்லை. எப்போதுமே நமக்கான யார் வரணும் என்ன வரணும்னு சினிமா தன்னை தேர்ந்தெடுத்துக்கும். இதில் பாலா இன்னும் கொஞ்சம் தீவிரமாக உழைக்கணும். அதே சமயங்களில் பாலாவோட தரம், பாலாவோட பலம் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகைச்சுவை தான். எப்போதுமே பாலா அடுத்த படங்கள்லாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் பாக்கியராஜ் மாதிரி தன்னை ஒரு லெவல் தாழ்த்தி காமெடி பண்ணி அதை ஹைலைட் பண்ணி அதில் நெகிழ்வான சம்பவங்கள் அடிப்படையில் வச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த படம் ஒரு நல்ல பையன், நல்ல மனிதன், சமூக அக்கறை உள்ளவன் நடித்த படம்ங்கிறதுனால அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. பொதுமக்களும் ஓரளவுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த படத்தை ஒரு நல்லவன் ஜெயிக்கலாம் அப்படின்ற அடிப்படையிலையும் பாலா மாரி உழைப்பாளர்கள் மேலே வரணும், அப்படி மேலே வந்தால் அவரை பின்பற்றி கொஞ்சம் பேர் மேலே வருவாங்க அப்படின்றதுக்காகவும் நாம் எல்லாம் பார்க்கலாம். இந்த படம் மோசமான படம் இல்லை, ஒரு முறை பார்க்கக்கூடிய படம் தான். காரைக்கால் பையன் இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு காரைக்கால் பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்கு. மேலும் மேலும் ஆதரவு கொடுக்கணும். மக்களே இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.